நம் மனதுக்கு நாமே காவல். ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றிலிருந்து நாமே பாதுகாக்க வேண்டும். நாம் மற்றவருக்கு செய்யும் துரோகங்களால் வருகின்ற விளைவுகளானது நம்மோடு மட்டும் முடிவதில்லை, நம் சந்ததிகளையும் பாதிக்கும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். அனைத்து மதங்களும் கூறுவது தீமையை செய்யாதே, உன்னால் முடிந்த நன்மையை செய். ஆனால் நாம் புரிந்து கொண்டது உன்னால் முடிந்தவரை தீமையை செய். எதிர்த்து பேசுபவரை அடக்கியே பழகிவிட்டார்கள், ஒன்று அதிகாரத்தால் அல்லது பணத்தால். புன்னகைக்க சொல்லி ரசிக்கும் ஒரு ஜீவன் புகைப்பட கலைஞன். சிலர் செய்த உதவிக்கு நன்றியை சொல்லால் வெளிப்படுத்தாமல் துரோகத்தால் வெளிப்படுத்துகிறார்கள் செயல் வீரர்கள். தூக்கி எறிந்த பிறகுதான் தெரியும் கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. ஏதோ ஒரு அடையாளத்தை தேடியே மனித மனம் அலைகிறது. தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வதிலேயே பலரின் வாழ்க்கை தடம்புரண்டு விடுகிறது. படிக்காதவரை விட படித்தவரே மீண்டும் படிக்க வேண்டும். இடம்பொருள் பார்த்து பேசுவது எப்படி என்று